பாக்குறீங்க. நீங்க மூளை பாத்துருக்கீங்களா? ஆட்டு முள்ளலாம் தின்றுப்பீங்க. மூளை இருக்குல்ல, வாங்கி சாப்பிட்டு. மூளைண்டா என்னது? மூளையில இருந்து காது கம்புட்டுக்கு வாங்க. மூளைங்கிறது என்ன? அது கொஞ்சம் பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும். மண்டை அறுத்து பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு அழுக்கு கூடையில இருக்கிற மாதிரி அழுக்கு படிஞ்சு போய் செலவு நீங்க சுருட்டி போட்ட மாதிரி இருக்கும். இதான் அந்த மூளை. இத என்ன இல்ல ஒரு பொருள் நினைக்கிறீங்க? மூளைக்கு உள்ள எத்தனை பொருள்கள் இருக்கு தெரியுமா? முதல்ல மூளை இருக்குத, மூளைக்கு உள்ள எத்தனை பொருள்கள். ஒரு மூளை உதாரணம் எடுத்துக்கிறோமே, மூளையில ஒரு 2 இன்ச்சு 4.5 மில்லிமீட்டர் 2 இன்ச்சு அளவுக்கு மேல கவர் பண்ணிருக்கு. மூளையில உள் மூளை தனியா இருக்குது. மூளைக்கு மேல என்ன இருக்கும்? மண்டையை உடைச்சு பார்த்தோம்னா மூளைக்கு மேல ஒரு கவர் இருக்கும். அந்த கவர் ஒரு 4.5 மில்லிமீட்டருக்கு போகும். ஒரு 2 இன்ச்சு கணத்துக்கு ஒரு கவர் போட்டு வச்சிருக்கோம். அந்த கவருக்குள்ள என்ன இருக்கும் கேட்டா நரம்புகளா இருக்கும். கவருக்குள்ள எவ்வளவு இருக்கு? நரம்புகளா இருக்கும். உங்களுக்கு என்ன ஒரே பொருள் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு நரம்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு பார்த்தா அந்த மூளைக்கு உள்ள கவர் இருக்குல்ல, அந்த ஒரு 2 இன்ச்சு கவர், அதுல 1 இன்ச்சு அளவுக்கு அப்படி கட் பண்ணி மேல உள்ள கவரை மூளைய 1 இன்ச்சு அளவு கவர் பண்ணி அதுல உள்ள நரம்பை மட்டும் அப்படி பிரிச்சு இழுத்துக்கிட்டே போனோம்னு சொன்னா எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா? எவ்வளவு தூரம் போகும்? இந்த மழை வரைக்கும் போக எவ்வளவு தூரம் போகும்? இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் அப்புறம் திரும்பி வந்துடும். 16,000 கிலோமீட்டர். எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது? இந்த மனிதனுடைய இந்த மூளை இருக்க, அந்த மூளையில மேல பகுதி இருக்க மேற்பட ஒரு மூடி போட்டிருக்காங்க அல்ல, இந்த சவு மாதிரி அந்த நரம்பு பந்து, அதுல ஒரு 2 இன்ச்சுக்கு உள்ள 2 இன்ச்சுக்கு உள்ள அகலத்தை எடுத்து 1 இன்ச்சுக்கு வெட்டினா, 1 இன்ச்சு அளவுக்கு வெட்டி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 1 இன்ச்சுடைய துண்டை எடுத்துக்குள்ள நரம்பை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு போகுதான்? 16,000 கிலோமீட்டருக்கு போகுது. மொத்த மண்டையை எடுத்துக்கிட்டு நீங்க நரம்பை எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த மூளையில உள்ள மேல உள்ள கவர் இருக்க, அதுல உள்ள நரம்புகளை எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இந்த பூமி இருக்குல்ல, பூமி உருண்டை ஒரு மண்டையில உள்ள மூளை, அம்புட்டு மனுஷனுக்கு மூளை நான் சொல்லல, ஒரே ஒரு மனுஷ மண்டையில உள்ள மூளையை எடுத்து அந்த மேல போட்டுக்கிற கவர் இருக்க அதுல உள்ள நரம்பை எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா இந்த பூமிக்கு சுத்தி ஒரு 10,000 தடவை சுத்திடலாம். எத்தனை சுத்திடலாம்? 10,000 சுத்தலாம் பூமியை. இவ்வளவு பெரிய உருண்டை பூமியை ஒரு மனுஷ மூளை இப்படி கொண்டு போனா 1 சுத்து 2 சுத்து 3 சுத்து எவ்வளவு சுத்தலாம்? அப்ப அந்த நரம்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிப்பாரு. இந்த பூமியின் மீது 10,000 தடவை சுத்துற அளவுக்கு உள்ள நரம்பு பந்துகளை இவ்வளவு சின்ன இடத்துக்குள்ள வச்சிருக்கிறான்னு சொன்னா அதுல எவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கணும், எவ்வளவு என்னமோ ஒரு சில திங்க ருசியா இருக்கு போயிடுற மூளை, அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குது, அவ்வளவு நரம்புகள். அதுக்கு உள்ள போனீங்க சொன்னா அதற்குரிய செல்களை வச்சிருக்கிறான். செல்கள் பல பொருள்களுடைய தொகுப்பு தான் மூளை. இதெல்லாம் ஒரே பொருள், ஒரே இதா இயங்கக்கூடியது. இதெல்லாம் ஒரே ஒரு இயக்கம் தான் இருக்கு. அங்கே என்னன்னு கேட்டா எத்தனை செல்லுன்னு பாருங்களேன். நம்ம மூளை இருக்குல்ல, மூளையில உள்ள செல்களை ஒவ்வொரு செல்லையும் மண் இருக்குல்ல, மணல் எவ்வளவு பெருசாங்க இருக்கும்? ஒரு கடுகுல காவாசி இருக்குமா உதாரணமா இருக்கும். அந்த மணல் அளவுக்கு ஒரு செல்லை பெருசாக்குனீங்கன்னு வைங்க. நம்ம மூளையில் இருக்கிற செல் இருக்க, அந்த செல்கள்ல ஒரே ஒரு செல்லை எடுத்து மணல் அளவுக்கு பெருசாக்குனீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய எல்லா செல்களையும் மணல் அளவுக்கு பெருசாக்குனீங்கன்னு சொன்னா நம்ம கார்பரேஷன் லாரி கொள்ளாது, அவ்வளவு பெருசு. அப்ப ஒரு மணல் அளவுக்கு ஆக்கினாலும் அந்த லாரி கொள்ளலாம், அவ்வளவு செல் இருக்கு. உங்களுக்கு அதை விட கோடி மடங்கு சின்னதாக்கி வச்சிருக்கான். ஒரு செல் என்பது எவ்வளவு சின்னதா இருக்குன்னா உள்ளக்க ஒரு மணலை கோடி துண்டு ஆக்கினா எவ்வளவு இருக்கு, அதை விட்டவும் சின்னதாக்கி வச்சிருக்கோம். அப்படி சேர்த்து வச்சுக்கிறான். ஒவ்வொன்றும் தனித்தனியா செயல்படுது. ஒவ்வொன்றுல இருந்து கமாண்ட் வந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொன்றுல இருந்து உத்தரவு பாஸ் ஆகிட்டு இருக்குது, ஒவ்வொன்றுல இருந்து மைக்ரோ சிப்ஸ் இருக்க இவன் கண்டுபிடிக்கிறானே. இதெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது. அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்க சொல்லவே முடியாது. அப்ப என்ன எங்கனுக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சின்ன 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 செல்களை கோடானு கோடி கோடானு கோடி கோடானு கோடி வச்சிருக்கான். இத்தனை கோடி எண்ண முடியாது. அவ்வளவு செல்களுடைய தொகுப்புகள் தான் மூளைங்கிறது. ஒவ்வொன்றும் தனித்தனியா இயங்கிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றும் தனித்தனியா பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றும் தகவல்களை பரிமாறுவதற்கு துணை செய்யுது. அப்படியான ஒரு அதிசயத்தை இந்த மூளைக்குள்ள வச்சிருக்கான் பாருங்க. அதுலதான் மனுஷனே இருக்கிறான். அப்ப அந்த மூளையை ஒருத்தவங்க அப்படி பிரிச்சு ஆய்வு பண்ணி பார்த்தான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் உடைச்சி அதுக்குரிய கருவிகளை வச்சு
அதை பெரிதுபடுத்தி அதை ஆய்வு பண்ணாண்டு வைங்க. இவ்வளவா உள்ளக்க எப்படி இவ்வளவு வைக்க முடிஞ்சு? ஒரு மனுஷன்ட்ட உள்ளதை கொண்டு ஒரு உலகத்தை இறக்கிடலாம் போல இருக்க. அவ்வளவு சின்னதாக்கி இருக்கிறான். அல்ல சின்னதாக்குறான், இன்னும் சின்னதாக்குறான். அதை ஒரு மணல் சைஸுக்கு ஆக்கினாண்டு வைங்க. ஒரு மனுஷனை தமிழ்நாடு சைஸுக்கு படைக்கணும். ஆமா, ஒரு மனுஷன் எவ்வளவு பெருசா இருக்கணும்? ஆமா, மண்ட மூளை மட்டும் லாரி ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெருசா இருப்பான்? ஒரு குறைஞ்ச மெட்ராஸ் அளவா இருப்பான்ல. ஒரு மனிதன் எவ்வளவு பெருசா இருக்கணும்? மெட்ராஸ் சைஸுக்கு ஒரு மனுஷன் இருப்பான். ஏன்னா மண்டை மட்டும் இந்த மண்ணடி அளவு இருக்கணும். அப்பதான் வைக்க முடியும். அப்ப இப்படி அப்படிதான் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம இயங்குறதுக்காக எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, அவன் சொல்படி உள்ள என்ன அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஏராளமான செல்கள் இயங்குவதற்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஆக்கி ரொம்ப சிப்பனி, இன்னும் சிப்பண்ணி அது இருக்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு பொருள் சொல்ற அளவுக்கு அது மாதிரி சிப் பண்ணி வச்சிருக்கிறான. அது இதை வச்சு என்ன வழங்குற? இந்த தொழில்நுட்பத்துக்கு சொந்தக்கார யாரு? இயற்கையா வந்துட்டு இதெல்லாம் புல மெல்லிசாக இந்த பூமியை 10,000 தடவை சுத்துற அளவுக்கு உள்ள ஒரு பொருளை கொண்டு இதுல அர்த்தமா வச்சிருக்கிறானப்பா. புல மெல்லிசாக எப்படி இயற்கை தன்னால உருவாகும்? புல பெரிய அதிசயமான ஒரு ஏற்பாடு எப்படி மண்டைக்குள்ள ஏற்படும் அப்படின்னு ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டான். கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் செய்ய மாட்டான். சுப்ஹானல்லாஹ், எப்படி இது கண்டிப்பா இருக்கிறான். இல்லாமல் நம்மளுக்கே இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் நம்ப வேண்டி இருக்குது. சாதாரண ஒரு பொருளை படைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு மகா 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 சர்வ சக்தன் இல்லாம இது நடக்காது அப்படின்னு விளங்கிக்கிற முடியும். மூளை அப்படி. அந்த மூளைக்குள்ளங்க ஒரு பட்டாணிக்கல்ல சைஸுக்கு ஒரு பொருள் இருக்குது மூளை உள்ளக்க. அந்த பட்டாணிக்கல்ல தான் உங்களை எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது. மூளைங்கிறது அதான் மூளைக்கு ஜீவனாரு. அந்த பட்டாணிக்கல்ல இருந்தா கோவப்படுன்னு உத்தரவு வருது, சிரின்னு உத்தரவு வருது, அழுவுன்னு உத்தரவுப்படுது, இந்த பொம்பளை பார்த்தோம்னா கண்ணறின்னு உத்தரவு வருது, கள்ளக்காட்டுன்னு உத்தரவு வருது, எல்லாம் குடுன்னு உத்தரவு வருது, குடுக்காதன்னு உத்தரவு வருது. எல்லாம் எங்க இருந்து வருது? ஒரு பட்டாணி கல்லை அடக்கி வச்சிருக்காங்க. அந்த மூளைக்குள்ள இவ்வளவு கவரும் பண்ணி இவ்வளவு கனெக்ஷனையும் கொடுத்து ஒரு பட்டாணி கல்ல சைஸுக்கு ஒரு பொருளை உலக வச்சு அது உள்ள கணக்குதான் அங்க இருந்து கனெக்ஷன் வருது. எப்படி வருது? இந்த மூளையிலிருந்து ஒரு தண்டு கனெக்ஷன் கொடுக்கணும்ல. நம்ம முனிசிபாலிட்டி பார்த்திருப்பீங்க, வயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது அதை மேலெல்லாம் போட்டு பார்த்தாங்க, சரியா வரல. அதுக்காக இப்ப என்ன பண்ணிட்டான், கீழே தோண்டி இப்ப எல்லாம் கேபிள் எல்லாம் உள்ள வருது, கீழே தோண்டி பாதாளத்துக்குள்ள குழாயில வச்சு என்ன செய்யறான், அது மாதிரி சேஃப்டியான ஒரு இடத்துல வைக்கிறான். வச்சியும் கூட என்னென்னமோ பண்ணி கணத்தையெல்லாம் போட்டு கூட உள்ள கட்டாயி போயிடுது. அல்லா என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? இந்த மூளை தான் மனுஷனை இயக்குது. இங்க இருந்து எல்லா உறுப்புக்கும் கனெக்ஷன் இருக்கணும். மூளையிலிருந்து இந்த இடத்து வரைக்கும் கனெக்ஷன் இருக்கணும். மூளை இந்த இடத்துல ஒன்னு ஊசினால குத்தினா வலிக்குதுல, வலிக்குன்னு சொல்றது அங்க தொடர்பு சொல்ல முடியும். அப்ப எல்லா இடத்துக்கும் மூளை கனெக்ஷன் இருக்கு. எப்படி அந்த கனெக்ஷன் கொடுக்க தெரியுமா? மூளையுடைய கனெக்ஷன் அப்படி ஒரு நரம்பு தண்டு அப்படி இழுத்துட்டு போய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நரம்புகள் அப்படி ஒரு முதுகுத்தண்டுங்கிறீங்களே, அது நீங்க என்ன குனிகிறதுக்கு நிமிர்றதுக்குன்னு சொல்றீங்க, அதுவும் வாஸ்தவம் தான். குனிய நிமிர பேலன்ஸ் பண்ண எல்லாத்துக்கும் அந்த முதுகுத்தண்டு உதவுது. அந்த முதுகுத்தண்டுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கும், குழாய். முதுகுத்தண்டுக்கு உள்ள விடுறான்ல மெயின் கேபிள், தான் மெயின் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. மூளையில இருந்து இருக்கிற மெயின் கேபிள் அப்படி இந்த முதுகுத்தண்டுக்குள்ள இப்படி ஓட்டை இருக்கும். அது உள்ள கலை திறந்து அப்படி இறங்கும், உள்ள அப்படி இறங்கி உள்ள வரைக்கும் வரும். வந்து அங்க என்ன சைடு கனெக்ஷன், கைக்கு கனெக்ஷன், காலு கனெக்ஷன், முட்டுக்காலு கனெக்ஷன், ஹார்ட் கனெக்ஷன், நுரையீரல் கனெக்ஷன், கல்லீரல் கனெக்ஷன், வயிற்று கனெக்ஷன், சிறுநீரகத்துக்கு கனெக்ஷன், எல்லாத்துக்கும் கனெக்ஷன். அந்த மெயின் ஒன்று அடிச்சன வயல் கட்டாயம் இல்லாட்டி என்ன ஆகுறது, அடிக்கிறப்ப ஒன்னு ஆகக்கூடாதுக்காக வேண்டி இதுக்கு சரியான ஓட்டு பாதுகாப்பு வச்சு மேல முடிய வர முளைக்க வச்சு அதுக்கு மேல அந்த ரப்பர் பந்து மாதிரி வச்சு அதை சேஃப்டி பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷன் கட்டாயம் என்ன பண்றது? உங்களுக்குள்ள கனெக்ஷன் கட்டாயி போச்சுன்னா அறுபது வெட்டான் ஒருத்தன் எலும்பு மேலதான் போடும், வயருக்கு ஒண்ணு ஆகாது. வெள்ளிய கோடிக்கணக்கான வயர்கள் அந்த முதுகு தண்டுக்குள்ள இருக்குது. அப்ப இது வலிக்கு துடிப்பான தவிர அந்த கனெக்ஷன் அந்த ஒரு இடத்துல தான் கட்டாகும். மெயின் கட்டாச்சு வைங்க பாதி உடம்புக்கு செயல்படும், கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. அந்த மெயின் வயர் இருக்க அங்கிருந்து அந்த வயர்கள் தனித்தனியா பிரியும். இப்படியாக அந்த சேஃப்டியான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வச்சு இது இதெல்லாம் என்னன்னா இது எவ்வளவு ஒண்ணு செய்ய முடியுமா, இயற்கை அமையுமாங்கிற. இந்த இடத்துல என்ன ஆபத்துகள் அதிகம் வரும், இந்த இடத்துல அடிபட்டா வீணா போயிடக்கூடாது, இதுதான் மெயின் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கறதுக்கான தகுந்த மாதிரி வச்சு அதுக்குள்ள அப்படி எலும்பு உறுதியான மனித உறுப்புல உறுதியான எலும்பு, அந்த எலும்புகளை கொண்டு அப்படி கவர் பண்ணி அதுல இருந்து கனெக்ஷன் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போறவா மனுஷன். எல்லா உத்தரவோடு தலையிலிருந்து கனெக்ஷன் ஆரம்பிச்சு மெயின் பாக்ஸ் தான் இங்க இருந்து கனெக்ஷன் ஆரம்பிச்சு நரம்புகள் அப்படி மொத்தம் ஒரு தொகுத்து இப்படி கொண்டு வந்து முதுகு தண்டுல கொண்டு முதுகுல கனெக்ஷன் கூட இருக்காது, பாதிக்கு தான் இருக்கும். பாதி வரைக்கும் அந்த கனெக்ஷனை வச்சு அதுல இருந்து மெல்லிய மெல்லிய வயர்களா எடுத்துக்கிட்டு போய் இங்க வரைக்கும் வந்து
இங்க வரைக்கும் வந்து இங்க உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் அங்க உள்ள கணக்கு ரத்தத்தை அதிகமா விடு, இந்த இடத்துல கம்மியாக்கு, இந்த இடத்துல காய வச்சு விடு, நிப்பாட்டு ரத்தம் அடுத்த ஓடிக்கிட்டு நிறுத்தின உத்தரவு போறதுன்னு இல்லாட்டி அதுல செத்து போயிடறானே, காயமற்ற உடனே அந்த இடத்துல ரத்த சப்ளை நிப்பாட்டணுமே. ஏற்கனவே உள்ள கமாண்ட்ல வந்துச்சு அந்த ரத்தம் தான் வரும். அப்புறம் நினைஞ்சிரு நின்றும் ஆர்டர் நிறுத்து வேலை ஓட்டம் இருக்குது, ஓடிக்கிட்டு எல்லாருக்கும் வெளியே போயிடும் நிப்பாட்டு, அங்கிருந்து கமாண்ட் வரும். ஏற்கனவே போன ரத்தத்தோட போயிடும். அப்புறம் அதனால காஞ்சி போய் கரெக்டா கூட மர சப்ளை கொடுக்கணும். அந்த இடத்துல பவர் மின்சாரத்தை கட் பண்றாங்க, வயர் சரியில்லைன்னு கரண்ட கட் பண்ணி பீச வந்து வேலை பார்க்கறான். அப்ப இங்க கட் ஆயிடுச்சு, இப்ப சப்ளை விட்டா ரத்தம் வெளியே போயிடும், கரை வருவான். நிறுத்து இந்த கைப்பக்கம் சுலோவா கொடு, பிரஷர் கம்மியாக்கு, ஐயங்கும் கை வேலை செய்யணும், முத்தமாரி பட்டு போயிடக்கூடாது, லைட்டா லேசா கொடு, இன்னும் நரம்பு பக்கத்து போகாம கொடு அப்படின்னு காஞ்சவன அப்படி சேர்த்த பிறகு சீராச்சு ஒழுங்கா கொடு, இதெல்லாம் கண்காணிக்கணும்ல, எல்லாம் மேல இருந்து கமாண்ட் வரும். அப்ப இவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு படைப்பை தான் மனுஷன் இது வரைக்கும் நல்லா அழுதுங்கிறான். உன்னை சிந்திச்சு பார்ப்பா, உனக்குள்ள எவ்வளவு அதிசயங்கள் நிகழ்ந்து யோசிச்சு பாரு, எப்படி எல்லாம் அதிசயம் நிகழ்ந்து ஒவ்வொரு போகனா எடுத்து பாருங்க. இந்த மூளையை மையமா வச்சுக்கிட்டு நீங்க கண்ணு, உங்களுடைய காது, உங்களுடைய வாய், உங்களுடைய மூக்கு, இதுக்குள்ள நிகழ்ற அற்புதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் பிரமிச்சு போக வேண்டி இருக்குது.